வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த துறவுங்கிற அந்த அதிகாரத்துல நாம 2 குறள் பார்த்துட்டோம். இப்போ 3வது குறளுக்கு வந்துரும். 3வது குறள் என்ன சொல்லுதுன்னா, "அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை." ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? அந்த ஐம்புலன்களையும் அடல் வேண்டும். அதாவது அடக்கி ஆள. அ விடல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு. விடல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு. என்ன சொல்றாருன்னா, அடல் வேண்டும். ஐந்தன் புலத்தை. இந்த ஐம்புலன்களையும் நாம வெல்ல வேண்டும். அடல் வேண்டும். அடக்க வேண்டும். சமீபத்துல இந்த ஒரு பட விழாவுல அந்த இந்த கூலிங்கிற பட விழா ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு இந்த 2 நாளைக்கு முன்னாலதான் அது 14ஆம் தேதி தான் வெளியாச்சு. அப்போ அதுக்கு முந்தின நாள் அதை ஒரு விழா மாதிரி வச்சு அந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்னால எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுல ரஜினியும் பேசினார். அதுல பேசும்போது ஒண்ணு அவர் சொன்னாரு, நீங்க உங்களுடைய உடம்பை நீங்க பனிஷ் பண்ண கத்துக்கிடணும் அப்படின்னாரு. அதாவது உங்களுடைய உடலை அப்பனாதான் நீங்க அந்த உங்களுடைய உடல் நன்றாக இருக்கும். அது அப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உடலை நீங்கள் பனிஷ் பண்ணி பழக வேண்டும். அந்த பனிஷ் பண்ணுவது என்னவென்றால் அதுக்கு நல்ல அதுக்கு ஒரு நல்ல கடின உழைப்பு. இந்த உடம்புல அப்படியே நாம சோம்பேறி படுத்து தூங்கி இன்பம் காண்றது அதெல்லாம் இல்லை. கடுமையான உழைப்பு, அதுக்கப்புறம் நல்ல விளையாட்டுக்கள். இந்த உடலுக்கு ஒவ்வொரு பாகத்திற்கும் நாம அதை நல்ல அத வேலை செய்ய வைக்கணும். அத வேலை செய்யறதுக்கு கை வலிக்கும். அந்த கை வலிக்கும் போது அப்படி பனிஷ் பண்ணல. நீங்க இன்னைக்கு பனிஷ் பண்ணலன்னா பின்னால அந்த உடம்பு உங்களை பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரஜினிகாந்த் அவர் ஏறக்குறைய ஒரு ஒரு தவசி மாதிரிதான். அவர் ஒரு சொல்ல போனா அந்த காலங்கள்ல சொல்லும்போது இந்த ஜனக மகாராஜா ஒரு மன்னராக இருந்தாலும் ஒரு மகரிஷியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமாயணத்தை பொறுத்தவரையில நாம அதை பெருசா சொல்ல போறது இல்லை. ஆனா அதை சொல்லுவாங்க அப்படி. அதே மாதிரி அவர் ஒரு ஒரு மன்னராக அவர் இருந்தார். ஒரு மகரிஷி போல ஒரு சிந்தனை உள்ளவர், வாழக்கூடியவர். அவருதான் இந்த மாதிரிலாம் ஈஸியா சொல்ல முடியும். வேற யாரும் எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்படி ஆக நீங்க இப்ப இவரு சொல்றாரு திருவள்ளுவர், அடல் வேண்டும், அடக்க வேண்டும், ஐந்தன் புலத்தை, அதுக்கப்புறம் விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. சைட் மைனிங் ஒண்ணு போல ஒருங்கு அப்படின்னு என்னன்னா, இல்ல நான் கொஞ்சம் சாப்பாட்டுல எல்லா வகை புலன்களும் விட சொல்லிட்டீங்க. இருக்கட்டும், ஒரு நல்ல அந்த சாப்பாடு மட்டும்
இந்த நாக்குக்கு உள்ள ருசி மட்டும் நான் வந்து எப்பவும் அது கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமே எனக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் இல்லைன்னா இந்த சினிமாவை மட்டும் ஒண்ணு பார்க்குற மாதிரி ஒண்ணு இருந்துட்டு போட்டுருந்தேன். இல்லைன்னா அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா வந்து இந்த உடலால வந்து எனக்கு வந்து அந்த இன்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படின்னு எதையாவது ஒண்ண வந்து நான் வச்சுக்கிறேன், மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டுறணும்னு சொல்லல. திருவள்ளுவர் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வாங்க வார்த்தையை போடுறாரு. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஒன்போல. இப்படி வந்து செய்யும் பொழுது அது வந்து துறவு வந்து ஒரு மனிதனிடத்துல முழுமையடைய அருமையா சொல்லியிருக்க. இது இது சமீபத்துல நாம வந்து பார்த்தது உலகியல்ல வாழ்ந்துகிட்டே இதையெல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு நம்முடைய ரஜினிகாந்த். அதை வந்து நாம வந்து கண்டிப்பா அவரை வந்து ரொம்ப பாராட்டணும். பாராட்டுறதுங்கிறது கூட அது இல்லை. எல்லா மனிதர்களாலையும் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறது அந்த வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச ஒரு ஒரு வாய்ப்பு. அப்படி அந்த மாதிரி உள்ள அத அந்த இதை வந்து அவரை நம்ம செய்தால் எல்லாமே நமக்கு வந்து இந்த துறவுங்கிறது சரியாக இருக்கும். இதான் வள்ளுவர் சொல்றார். சரி நண்பர்களே, அடுத்த என்ன சொல்றார்?